ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். உங்களை செல்வந்தனாக்கும் அதிசூட்சமம் வாய்ந்த தீபாவளி லக்ஷ்மி வழிபாடு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால, ஆடியோ கேட்கறதுக்கு முன்னால, என் அன்பு சிவ சொந்தங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இதை முழுமையா கேளுங்க. இதை முழுமையா கேட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இதை நீங்க தீபாவளி அன்று உங்க வீட்டுல பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலைன்னா ஒரு 40 பேருக்கு இந்த வீடியோ சொல்லுங்க. பிடிச்சிருந்தாலும் ஒரு 40 பேருக்கு சொல்லுங்க. இது ஒரு அன்பு கட்டளை. ஏன்னு கேட்டா, இந்த சூட்சும வழிபாடுகள் தெரியாமலும் நம்ம இத்தனால் பல விஷயங்கள்ல நம்ம நொந்துகிட்டு இருக்கிறோம். கோயிலுக்கு போறோம், அதை பண்றோம், இதை பண்றோம், ஆனா எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியலன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேர் மனசுல வருத்தத்தோட இருப்பீங்க. ஆனா சூட்சும வழிபாடுகளை தெரிஞ்சுக்கிட்டு சூட்சும வழிபாடுகளை பண்றதன் மூலமாக கோடீஸ்வரனா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பல லட்சம் பேர் இந்த சூட்சும வழிபாடு தெரிஞ்சு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சூட்சும வழிபாடு நான் சொல்ல போறேன். இந்த தீபாவளிக்கு இந்த வழிபாட கட்டாயம் செய்யுங்க. 6/11/2018 அன்னைக்கு தீபாவளி வருது. நவம்பர் 6 ஐப்பசி 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம வழக்கமான தீபாவளிக்கு என்ன பண்ணுவோம்? காலை எழுந்திரிச்சு புத்தாளை அணிஞ்சிட்டு கோயிலுக்கு போவோம், அல்லது வீட்டுல சாமி கும்பிட்டு முதல்ல நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டுட்டு இனிப்புகள்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இதெல்லாம் பண்ணுவோம். முதல் ஸ்டெப்பு, தயவு செஞ்சு இந்த தீபாவளிக்கு மதியானம் 1 மணிக்கு மேல அசைவம் சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க. முதல் ஸ்டெப் இது. காரணம் என்னன்னா, இந்த பூஜை இருக்கு, ஒரு அற்புதமான லட்சுமி பூஜை. லக்ஷ்மி என்ற சொல்லுக்கு அழகு, மங்களம் என்று பொருள். லக்ஷ்மி தேவியை அலைமகள், திருமகள்னு நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த லக்ஷ்மி தேவி உங்க வீட்டுக்கு வந்தாலே, இந்த லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைச்சாலே உங்க வீட்டுல போய் பண பிரச்சனை வெளியே போயே தீரணும். வடநாட்டுல இருக்கக்கூடியவங்க, குறிப்பா சௌராஷ்டிரத்தை சேர்ந்தவங்க, வடநாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் இந்த தீபாவளி அன்னைக்கு லட்சுமி வழிபாடு செய்யறது அவங்களுக்கு அவ்வளவு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. அங்க இது ஒரு பழக்கமாவே இருக்கு. தீபாவளி அன்னைக்கு லட்சுமி வழிபாடு, அங்க தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறாங்களோ இல்லையா, அந்த லட்சுமி வழிபாடு கட்டாயம் செய்வாங்க. என் அன்பு சுப சொந்தங்கள், நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை முழுமையா செய்யுங்க. இந்த வீடியோ முழுசா பாருங்க. எந்த சந்தேகனாலும் என்ன தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த செவ்வாய்க்கிழமை தீபாவளி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செய்யணும். கட்டாயம் 8 to 9 சுக்கரவாரையில தான் இதை செய்யணும். இதை செய்யறதுக்கு குடும்பத்தில் எல்லாரும் எழுந்து குளிச்சுட்டு புது துணி போட்டுட்டு இந்த வழிபாட்டை செய்யுங்க. இந்த வழிபாடு செய்யறதுக்கு முந்தின நாள் உங்க வீட்டு பூஜை அறையில உங்க வீடு முழுவதுமே பசுஞ்சாணம், கோமியம் இரண்டும் கலந்து தெளிச்சு விடுங்க. தெளிச்சு விடுறதுனா நிறைய தெளிக்க வேண்டாம், ஒரு சாங்கியத்துக்கு தெளிப்பாங்களே அந்த மாதிரி வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணி பசுங்கோமியத்தால முந்தன நாளே தெளிச்சிடணும். நீங்க அடுத்த நாள் காலையில செய்யணும், டைம் இருக்கு. அதனால 8 to 9 இந்த பூஜை செஞ்சாகணும். பசுங்கோமியமும் பசுஞ்சாணமும் கலந்து வீடு பூரா தெளிச்சு விட்டுருங்க. தெளிச்சு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் இந்த பூஜையை ஆரம்பிங்க. இந்த பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னா, ரொம்ப ரொம்ப விசேஷமானது, நான் சொல்ற மலர்களை மட்டும் நீங்க சேகரிச்சு வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன மலர்கள் சொல்றேன்? சிகப்பு செம்பருத்தி பூ, தாமரை மலர், மல்லிகை பூ, வெள்ளை தாமரை, வில்வ இலை, மஞ்சள் சாமந்தி பூ, ரோஜா பூ. இந்த 7 மலர்களை நீங்க சேகரிச்சு வச்சுக்கோங்க. சிகப்பு செம்பருத்தி பூ, தாமரை மலர், மல்லிகை பூ, வெள்ளை தாமரை, வில்வ இலை, மஞ்சள் சாமந்தி பூ, ரோஜா பூ. இந்த 7ஐயுமே தனித்தனி தட்டுகள்ல ரெடி பண்ணி, தட்டுனா ஒரு சின்ன தட்டு, 7 சின்ன சின்ன தட்டுல 7 ரெடி பண்ணி பூஜையில வச்சிடுறீங்க. ரைட்டுங்களா? எப்படி இந்த வழிபாடு செய்யறதுன்னு இப்ப சொல்ல போறேன். தீபாவளி அன்னைக்கு காலையில குளிச்சுட்டு புத்தாடை எல்லாம் அணிஞ்சிட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி பூவெல்லாம் சாமிக்கு போட்டு எல்லாம் என்னென்ன முறைப்படி செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு 2 வாழைக்கண்ணு உங்க பூஜை அறையில 2 சாமி படத்துக்கு 2 பக்கம் வைங்க. உங்க சாமி படத்துக்கு எந்த சாமி படம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பூஜை அறையில வாழை மரம், சின்ன வாழை மரம் கட்டாயம் உங்க பூஜை அறையில இருக்கணும். பூஜை அறை இல்லாதவங்க எங்க சாமி படம் வச்சிருக்கீங்களோ அங்க 2 வாழை மரத்தை வச்சிருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு வெத்தலையில கொஞ்சம் மஞ்சளால் விநாயகரை பிடிச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு வெத்தலையில பச்சரிசி மாவை ஒரு உருண்டையா, ஒரு உருவம் மாதிரி, பச்சரிசி மாவு சப்பாத்திலாம் பிணைவீங்கல்ல, அப்புறம் அந்த மாவிளக்கு போடும்போது மாவு பிணைவோம் இல்லையா, அந்த மாதிரி பச்சரிசி மாவை உருண்டையா செஞ்சு லக்ஷ்மி தேவியா அதை பாவனை பண்ணி அந்த விநாயகருக்கு பக்கத்துல 2 தனித்தனி வெத்தலையில, ஒரு வெத்தலையில விநாயகர் மஞ்சளால், இன்னொரு வெத்தலையில பச்சரிசி மாவு லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவிக்கு நல்ல பொட்டு குங்குமம் போட்டு வச்சு
நல்ல மலர்கள்லாம் நல்லா போட்டு, மல்லிகை பூலாம் நல்லா போட்டு லக்ஷ்மி தேவியாவே அவளை நீங்க பாவிச்சு அந்த அந்த வெத்தலை வச்சிருக்கீங்களா அது 2 பக்கமும் விளக்கு ஏத்திக்கோங்க. விளக்கு வந்து குறிப்பா வந்து நீங்க தாமரத்தண்டு திரியில நெய் விளக்கு தான் அந்த அன்னைக்கு போடணும். தாமரத்தண்டு திரியில நெய் விளக்கு. தாமரத்தண்டு திரி அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடையில விற்கும். அந்த திரியை மட்டும் வச்சு விளக்கு போட முடியாது, அது உடனே எரிஞ்சிரும். அது கூட பஞ்சு திரி சேர்த்திக்கோங்க. தாமரைத்தண்டு திரியோட பஞ்சு திரி சேர்த்தி நீங்க அந்த விளக்கு போடுங்க. நெய் விளக்கு தான், நல்லெண்ணெய் சேர்த்தக்கூடாது, நெய் விளக்கு தான். நெய் விளக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? வாழை மரம் வச்சிடுறீங்க, லட்சுமி தேவி ரெடி பண்ணி வச்சிடுறீங்க, விநாயகர் ரெடி பண்ணி வச்சிடுறீங்க, 7 பூ சொன்னாலே அந்த பூவை ரெடி பண்ணி வச்சிடுறீங்க. அடுத்து வந்து நெய் விளக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு 8 to 9 என்ன பண்ணணும்னா, முதல்ல 8 மணிக்கு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் மஞ்சள் எடுத்து அந்த மஞ்சள்ல வந்து தண்ணி ஊத்தி உங்க வீட்டு வாசப்படியில இருந்து மஞ்சள் கரைச்சி வீட்டு வாசப்படியில இருந்து சாமி படம் வரைக்கும் லக்ஷ்மி பாதம் வரையணும். எப்படி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணர் பாதம் வரைகிறோமோ அந்த மாதிரி உங்க வீட்டு வாசப்படியில இருந்து சும்மா விட்டு விட்டு ஒரு அடி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு லக்ஷ்மி தேவி உங்க வீட்டுக்கு வரதா கற்பனை நினைச்சு லக்ஷ்மி பாதத்தை வீட்டுல இருந்து வாசல்ல இருந்து வரைய போவாங்க. நீங்க பூஜை ரூம்ல இருந்து வரைஞ்சிட்டு போகாதீங்க, வாசல்ல இருந்து வரைஞ்சி உங்க பூஜை ரூம் வரைக்கும் வரைஞ்சிட்டு வச்சிருங்க, வரைஞ்சி வச்சிருங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜையை ஆரம்பிக்கிறீங்க. தூபதீபம் காட்டி நான் சொல்ற மந்திரங்களை உச்சரிக்கணும். இது வந்து முக்கியமா குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாரும் ஒன்னா உட்காந்து செய்யுங்க, அருமையா இருக்கும். தயவு செய்து எல்லாரும் ஒன்னா உட்காந்து செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு. சிலர் ஒன்னா உட்காந்து செய்ய முடியாது, சில கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இல்லைன்னா யாருக்கு சாத்தியமா இருக்கோ அவங்க செஞ்சா கூட போதுமானது. என்ன மந்திரம்னா, இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே அந்த 7 மலர்களையும் அந்த லக்ஷ்மி தேவி மேலையும் விநாயகர் மேலையும் உள்ளமா போட்டுக்கிட்டே நீங்க மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை குடும்பத்தோட முடிஞ்சா கொஞ்சம் சத்தமா கூட சொல்லுங்க, தப்பு கிடையாது. சத்தமாவே சொல்லுங்க, குடும்பத்தோட எல்லாம் கோரஸா நல்ல சத்தமாவே சொல்லுங்க. எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு தூபதீபம் காட்டின பிறகு ஓம் சிவாயை வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு மலர போடுங்க. ஓம் சிவாயை வசி வசி, ஓம் சிவசக்தியை வசி வசி, ஓம் இச்சா சக்தியை வசி வசி, ஓம் கிரியா சக்தியை வசி வசி, ஓம் தீபலக்ஷ்மியே வசி வசி, ஓம் சீதா லக்ஷ்மியே வசி வசி, ஓம் கஜலக்ஷ்மியே வசி வசி, ஓம் ராஜலக்ஷ்மியே வசி வசி, ஓம் அஷ்டலக்ஷ்மியே வசி வசி, ஓம் ஆனந்த லக்ஷ்மியே வசி வசி, ஓம் தனம் தருவாய் வசி வசி அப்படின்னு இந்த மந்திரத்தை ராகமா குடும்பத்தோட சொல்லிக்கிட்டே அந்த புஷ்பங்களை போடுங்க. புஷ்பங்கள் தீர்ற வரைக்கும் போடுங்க. குறைஞ்சது இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். குறைஞ்சது அப்படியே படிக்கணும். அப்படியே ராகமா பார்த்தே படிங்க, எழுதி வச்சுக்கோங்க. டிஸ்பிளே கூட அந்த மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன். அப்படியே எழுதி வச்சுட்டு இந்த பாட்டை அப்படியே ராகமா படிச்சுட்டு அப்படியே அம்பாளுக்கு அந்த எல்லா 7 மலர்களையும் அம்பாளுக்கு மேல போடுங்க. அப்படியே அம்பாளுக்கு மேல போகணும். தூபதீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்படியே 7 மலர்களையும் போட்டு 108 முறை சொல்லி முடிச்சுட்டு குடும்பத்தோட எழுந்து நின்று அம்பாளுக்கு தூபதீபம் காட்டி கற்பூரம் காட்டி வீடு ஃபுல்லா கற்பூரம் காட்டி எல்லாருமே அம்பாளை தொட்டு வணங்கி விட்டு அதுக்கப்புறம் நீங்க உணவருந்த செல்லுங்கள். என் அன்பு சிவ சொந்தங்களே, இந்த லட்சுமி வழிபாடை இந்த தீபாவளிக்கு நீங்க பண்ணிட்டு அடுத்த தீபாவளிக்குள்ள உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அடிச்சு உறுதியா சொல்லுவேன். இல்லைன்னா ஏன்னு என்ன கேள்வி கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். நான் அதுக்கு 100% இல்ல 1000% கேரண்டி சொல்லுவேன். ஏன்னு கேட்டா இந்த லட்சுமி வழிபாடு அதுவும் தீப திருநாள் அன்னைக்கு செய்யறது அவ்வளவு உத்தமங்க. உண்மையா சொல்றேன், அவ்வளவு உத்தமா அனுபவிச்சு நான் சொல்றேன். சரிங்களா? பணப்பிரச்சனை இருக்கவங்க, குடும்பத்துல நிம்மதி இல்லாதவங்க இந்த வழிபாட்டை பண்ணுங்க. லட்சுமி தேவி அந்த அன்னைக்கு வருவா. அந்த அன்னைக்கு தயவு செய்து காலையில அசைவம் யாரும் சாப்பிடாதீங்க. என் அன்பு சிவ சொந்தங்களே, தீப திருநாள் அன்னைக்கு காலையில யாரும் அசைவம் சாப்பிடணும், மதியம் 1 மணிக்கு மேல அசைவம் சாப்பிடுங்க. வேணான்னு சொல்லல. இந்த பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல அசைவம் செஞ்சு சாப்பிடுங்க. 1 மணிக்குள்ள அசைவம் சாப்பிட வேணாம்னு சொல்லல, சாப்பிட வேணாம்னு சொல்றேன். அதே மாதிரி வீட்டுல செய்யவும் வேணாம்னு சொல்றேன். 1 மணிக்கு மேல செஞ்சுக்கோங்க தயவு செய்து. இது உங்க முன்னேற்றத்துக்காக தான் சொல்றேன். செஞ்சு பாருங்க, மிகப்பெரிய மாற்றத்தை தரும். இந்த அற்புதமான தீப திருநாள் அன்று செய்யக்கூடிய லட்சுமி பூஜையை அன்பு கூர்ந்து சொல்றேன். நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஒரு 40 பேருக்காச்சும் சொல்லுங்க, இந்த பூஜை செய்ய சொல்லுங்க. இறை வழிபாடு ஒண்ணுதான் நம்மளை காப்பாற்றும், வேற யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, எந்த மனுஷாலும் காப்பாற்ற மாட்டாங்க.
நானும் உங்களை காப்பாற்ற முடியாது, நீங்களும் என்ன காப்பாற்ற முடியாது. இறைவன், இறைசக்தி, அந்த இறைசக்தி தான் நம்மளை காப்பாற்றும். பணப்பிரச்சனை தீரணும்னா தீபத்திருநாள் அன்னைக்கு இந்த லட்சுமி வழிபாட்டை பண்ணுங்க. இது சம்பந்தமா எந்த சந்தேகனாலும் என்ன தொலைபேசியில கூப்பிடுங்க. தயவு கூர்ந்து காலை 9 மணிலிருந்து 5 மணிக்குள்ள கூப்பிடுங்க. அதுக்கு மேல என்ன தொந்தரவு செய்யாதீர்கள். அதே மாதிரி கமெண்ட்ல நிறைய எனக்கு இந்த வீடியோ பத்திலாம் போடுறீங்க. எனக்கு ஃபுல்லா டைப் பண்ணி பண்றதுக்கு அனுப்புறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எனக்கு போனே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பதிலை என்னால் நிச்சயமா தருவேன். என் அன்பு சிவ சொந்தங்கள், இது போன்ற ஆன்மீக நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.